அமைச்சர் மூர்த்தியின் அதிரடி. கதி கலங்கி நிற்கும் செல்லூர் ராஜு. கைவிட்டு போகிறதா மதுரை மேற்கு தொகுதி? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்ற தொகுதி மதுரை மேற்கு தொகுதி. சுமார் 25 வருடங்களுக்கும் மேலாக இடையில் 2007 நடந்த இடைத்தேர்தல் தவிர்த்து திமுகவால் மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை. அந்த வகையில் அதிமுகவின் கோட்டை என்றே சொல்லும் வகையில் இருந்து வருகிறது மதுரை மேற்கு தொகுதி. அமைச்சர் செல்லூர் ராஜுவும் தொடர்ந்து சுமார் 3 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்று கடந்த 1 வருடத்திற்கு முன்பு வரை இந்த தொகுதியில் என்னை மீறி யார் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு சூழலில்தான் மதுரை மேற்கு தொகுதி செல்லூர் ராஜு கைவசம் இருந்து வந்தது. ஆனால் அமைச்சர் மூர்த்திக்கு இதற்கு முன்பு மாவட்ட செயலாளராக மதுரை கிழக்கு தொகுதி, சோழவந்தான், மேலூர் ஆகிய 3 தொகுதிகள் உள்ளடக்கி மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார். இந்த நிலையில் மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜுவை வீழ்த்தி திமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் மதுரை மேற்கு தொகுதி அமைச்சர் மூர்த்தியின் மாவட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே முடியும் என முடிவுக்கு வந்த திமுக தலைமை ஏற்கனவே 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மாவட்ட செயலாளராக இருந்து வந்த அமைச்சர் மூர்த்திக்கு உட்பட்ட மாவட்டத்திற்குள் மதுரை மேற்கு தொகுதியை இணைத்தது திமுக தலைமை. அமைச்சர் மூர்த்தியின் மாவட்டத்திற்குள் மதுரை மேற்கு தொகுதி இணைக்கப்பட்டதை அடுத்து 3 மாதத்திற்குள் மதுரை மேற்கு தொகுதி அரசியல் சூழல் தலைகீழாக மாறியது. அதுவரை எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என மிதப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தற்பொழுது அமைச்சர் மூர்த்தியின் அதிரடியில் தாக்கு பிடிக்க முடியாமல் 3 முறை தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்ற மதுரை மேற்கு தொகுதியை விட்டுவிட்டு தொகுதி மாறி போட்டியிட வேண்டும். அதுவும் கூட அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளராக இல்லாத தொகுதியில் போட்டியிடலாம் என்கிற மனநிலைக்கு செல்லூர் ராஜு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 2021 சட்டசபை தேர்தலிலேயே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார். இது கடந்த 2016, 2011 தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசம். அதே நேரத்தில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சுமார் 15000 வாக்குகள் பெற்றிருந்தது. இது செல்லூர் ராஜு வெற்றி வாக்கு வித்தியாசத்தை விட அதிகம். ஆனால் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 1 வருடமாக அமைச்சர் மூர்த்தியின் தீவிர களப்பணி மதுரை மேற்கு தொகுதி திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் தொகுதியாக மாறியிருக்கும் நிலையில் இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட கடும் போட்டி நிலவி வருகிறது. அதில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசெல்வம், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, திமுக கவுன்சிலர்கள் ஜெயராமன் மற்றும் லத்திகா ஸ்ரீ ஆகியோர் மதுரை மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்க கடுமையாக போட்டி போட்டு வருவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அமைச்சர் மூர்த்தியின் நெருக்கமான வட்டாரத்தில் நாம் விசாரித்ததில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் யாரை வேட்பாளராக மதுரை மேற்கு தொகுதிக்கு அறிவிக்கிறாரோ அவரை வெற்றி பெறச் செய்வோம். கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கினால் கூட நிச்சயமாக வெற்றி பெறச் செய்வோம். அதனால் வேட்பாளரை திமுக தலைவர் முடிவு செய்வார். அந்த வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வதுதான் நம்முடைய வேலை என அமைச்சர் மூர்த்தி இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருப்பவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.